வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ஃபேமிலி ஸ்டேஷன்ல வந்து நகையை ஒப்படைச்சிருக்க அதை வாங்கி பாக்குற பாக்கியம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் 80 பவுன் போட்டேன், இது எல்லாமே கருத்து கிடக்கு, கவரிங்கா மாத்திட்டாங்க அப்படின்னு லபோதிபோன்னு கத்த. அநியாயத்துக்கும் பொய் சொல்லாதீங்கன்னு கத்துறாங்க மீனா. பாண்டியனும் கோமதியும் மீனாவை அதிர்ச்சியா பார்க்க, தாலி பிரிச்சு கோக்கறன்னைக்கு எங்களுக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல ரொம்பவே அதிர்ந்து போறாங்க எல்லாரும். இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, கோமதியோட மொழி ரெண்டு தெரிச்சு வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கு. தாங்க முடியாத அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். எல்லாத்துலயும் பொய் தானா அப்படின்னு பாக்குறாரு சரவணன். உடனே பாக்கியம் ரெடி ஆயிடுறாங்க. இந்த கேப்ல, அடா நீ என்னம்மா புதுசா இப்ப ஒரு கதைய சொல்ற அப்படின்னு பாக்கியம் நக்கலா கேட்க, கதையெல்லாம் ஒன்னும் சொல்லல, இவங்க ரெண்டு பேரும் மாடியில மயிலக்காவோட நகை விஷயமா பேசிட்டு இருந்தத நானும் ராஜியும் கேட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல, பாக்கியம் அலட்டிக்காம நிக்கிறாங்க. ஆனா பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. இவ என்ன உளர்றா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மீனாவை கேவலமா சொல்றாங்க பாக்கியம். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க தானே அப்படின்னு மீனா கேட்க, நாங்க எங்கம்மா பேசணும் அப்படின்னு மாணிக்கம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க, அதானே அப்படின்னு பாக்கியமும் சொல்றாங்க. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லம்மா அப்படின்னு மாணிக்கம் அசால்ட்டா சொல்ல, மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. நடிக்காதீங்க, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படியே கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாரு மாணிக்கம். இவங்க 8 சவரன் மட்டும்தான் தங்க நகை போட்டாங்க, மீதி எல்லாமே கவரிங் தான் கதிர் சொல்ல, இப்போ கதிர அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாண்டியன், கோமதி, சரவணன் 3 பேரும். கதிரு அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் பாக்கியம் பக்கம் திரும்ப, ஐயோ இல்லைங்க மேடம் அப்படின்ற மாதிரி அழுகியோட பாக்குறாங்க பாக்கியம். அப்போ அதுவும் பொய்யா, நகையும் பொய்யா? நாங்க உங்ககிட்ட நகை கேட்டோமா? எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட ஏதாவது வரதட்சணை கொடுங்கன்னு கேட்டாங்களா அப்படின்னு சரவணன் மூஞ்சிக்கு நேரா கேட்டுவிட, பாக்கியத்துக்கு பதில் டக்குன்னு சொல்ல முடியல. அதுன்னு பாக்கியம் தடவிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க இப்படி ஒரு ஏமாத்து வேலை பார்த்தீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கேடு கெட்ட குடும்பமா? இப்ப யாரு கேடு கெட்ட குடும்பம், நாங்களா இல்ல நீங்களா? யாரு கேடு கெட்ட குடும்பம் அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்துல பாயறதுக்கு ரெடி ஆகுறாரு. அண்ணே அப்படின்னு கதிர் தடுத்துற, டேய் அப்படின்னு பாண்டியனும் தடுக்கிறாரு. பாக்கியத்துக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. உடனே ஐயோ 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 அண்ணா உன்ன அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பாக்கியம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, என்ன இதெல்லாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். பாருங்க இன்ஸ்பெக்டர் பாருங்க அப்படின்னு மாணிக்கமும் ஏத்தி விடுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எஸ்ஐ சரவணன்ட்ட சொல்றாங்க. நல்லா சொல்லுங்க மேடம், நான் சொல்றதுதான் உண்மை மேடம், அவங்கள நம்பாதீங்க, குடும்பமா பேசி வச்சுக்கிட்டு அவங்க எங்களை ஏமாத்துறாங்க மேடம், நீங்க அவங்கள நம்பாதீங்க, நாங்க 80 பவுன் நகை கொடுத்தது உண்மைதாங்க மேடம், அது எங்களுக்கு வந்தாகணுங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்க. கோமதியும் பாண்டியனும் என்னடா இது அப்படின்னு சலிப்பும் வெறுப்புமா நின்னுட்டு இருக்காங்க. ஏங்க முடியவே முடியாது, நீங்க 2 பேரும் தங்க நகை கொடுக்கல, அதுக்கு நான் சாட்சி, என் தங்கச்சி ராஜி சாட்சி அப்படிங்கிற மீனா. மேடம் சத்தியமா இவங்க ஏமாத்துறாங்க மேடம்ங்கிறாங்க மீனா. சத்தியமா இல்லங்க மேடம், இல்ல அப்படின்னு மாணிக்கமும் பாக்கியமும் வேணுங்கிற சத்தியம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் மாறி இவங்கள பார்க்க கோமதி அட பாவிகளான்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கே இவங்களோட நகையெல்லாம் கருக்க தொடங்கிருச்சு, இவங்க போடுற வேஷம்லாம் அன்னைக்கே வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு, இவங்க பண்ணின கேவலமான விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் மறுபடியும் நம்ம குடும்பத்தை இன்னொரு சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சியும் வெறுப்புமா பார்த்துட்டு இருக்காங்க பாண்டியனும் கோமதியும். அவங்களால அதிர்ச்சியில ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அது மட்டும் இல்லைங்க மேடம், போடாத நகைய தங்கம்மா எங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்கும் ட்ரை பண்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மாணிக்கமும் பாக்கியமும் திருட்டு முழிக்கிறாங்க. சரிம்மா, இவங்க தங்க நகை போடலன்னு உங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே ஏன் உண்மையை சொல்லல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மீனா கிட்ட கேக்குறாங்க. மேடம் குடும்பமா அழுதாங்க மேடம், என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் அது இதுன்னு இவங்க பேசினாங்க, என் வாழ்க்கை போயிடும்னு மயிலக்கா கெஞ்சினாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம்னு தான் நாங்க இதெல்லாம் சொல்லல. இப்ப பாத்தீங்களா மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க, எங்களோட மொத்த குடும்பத்தையும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கேக்குற இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை முறைக்கிறாங்க. ஐயோ மேடம், எனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க மேடம், இவ மொத்தமா பொய் சொல்றாங்க மேடம், புழுகுறாங்க மேடம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க பாக்கியம். யாரு பொய் சொல்றாங்க யாரு உண்மையை சொல்றாங்கன்னு நாங்க சொல்றோம், முதல்ல உங்க பொண்ணை வர சொல்லுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். பாக்கியம் அப்படின்னு திடுக்குன்னு பாக்க, வர சொல்லுங்கிறாங்க மீனா. யாருங்க மேடம்,
எங்க மயிலையா அப்படின்னு பாக்கியம் கேட்க அவங்கள தாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். உடனே பாக்கியம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு மாணிக்கத்தை பார்க்க, அவ எதுக்குங்க மேடம் இங்கே வரணுங்கிறாரு அவரு. உண்மை தெரியணும்னா சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருக்கணும்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, கடகடன்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்க மேடம், அவளை இன்னும் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலக்களிக்கணுமாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் கெஞ்சலா கேட்டுக்கிட்டு இருக்க. எங்களை அலக்கழிச்சிங்கல்ல, சின்ன பொண்ணை கூட விடாம அலக்கழிச்சிங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. மேடம் 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 என் பொண்ணு மயில் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரவேனாங்க மேடம் அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தியை விட மோசமா மாறிட்டு இருக்காங்க பாக்கியம். யாரு வரணும் யாரு வரவேனான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். முதல்ல உடனடியா உங்க பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட, பாக்கியமும் மாணிக்கமும் ஐயோ அந்த அருளூசு வந்து ஏதாவது உளறி வச்சுட்டா போச்சேன்ற பயத்தோட பாத்துக்கிட்டு வேற வழி இல்லாம சரின்னு தலையாடுறாங்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் என்ன அடி மேல அடி விழுதுன்னு பார்த்தா இப்ப இடி மேல இடியா இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியும் நொந்து போயும் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க ராஜியோட மொபைல் ரிங்காக எடுக்கிறாங்க. அக்கா அப்படின்னு அவங்க சொல்ல, ராஜி நாம எதை நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சுங்கிறாங்க மீனா. ராஜி திகைப்பா பார்க்க, அது தங்கமயிலுக்கு அவங்க வீட்டுல 80 பவுன் தங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் அது ஏதோ நாம கவரிங் நகையா மாத்தி வச்சதாகவும் மயிலக்காவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா என்னக்கா இது அநியாயமா இருக்கு அப்படிங்கிறாங்க ராஜி. நான் விடலையே, உண்மையை சொன்னேனே, ஸ்டேஷனுக்கு மயிலக்கா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோவமும் பெருமையுமா சொல்றாங்க மீனா. எதையுமே சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லனா அதுக்கு மரியாதையும் இல்லாம போயிடும், அதால பிரச்சனை தான் வருங்கிறத மீனா இன்னும் புரிஞ்சுக்கல. நீயும் கிளம்பி வா அப்படின்னு மீனா சொல்ல, இதோ உடனே கிளம்பி வர்றேன்க்கா அப்படிங்கிறாங்க ராஜி. அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அண்ணி ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன்னு கேக்குறாரு கதிர். ஏய் ஒரு நிமிஷம் இரு, கதிர் பேசணுமான்னு மீனா சொல்ல, கொடுங்கங்கிறாங்க ராஜி. கதிர் அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி நீ கிளம்பி அங்கே இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் வேண்டாம் நானே வர்றேன் அப்படின்னு கதிர் கேட்க, சரி ஓகே அப்படிங்கிறாங்க ராஜி. போனை கொடுக்குற கதிர், அண்ணி அவங்கள அந்த அளவுக்கெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, நான் ஒரு மடையன், நானாவது அன்னைக்கு ஸ்டேஷன்ல உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல கதிர், இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கோவப்படுறாங்க மீனா. சரி நீ நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு கதிர் போக, இங்க பாக்கியமும் மாணிக்கமும் கைய கால உதறிக்கிட்டு படபடப்போட நிக்கிறாங்க. இப்ப மயில கூட்டிட்டு வர சொல்றாங்களே பாக்கியம், என்ன பண்றது அப்படின்னு மாணிக்கம் கேட்க, என்ன பண்றது கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பாக்கியம் சுத்தி முத்தி பார்த்துட்டு, நீ போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறவங்க இன்னொரு தடவை சுத்தி முத்தி பாக்குறாங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கேயே சொல்லி கூட்டிட்டு வா, ஏதாவது உளறி வச்சிட போறாயா பாத்துக்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சரி பாக்கியம் நான் பாத்துக்கிறேன், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாணிக்கம் திருதுன்னு முழிச்சுக்கிட்டே போறாரு. இதுங்க மொழிய பார்த்தாலே தெரிஞ்சிரும் மொத்த குடும்பமும் ஃப்ராடுன்னு. ஆனா ஏனோ தேவையில்லாத விசாரணை என்கொயரின்னு வச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாக்கியத்துக்கு பயமும் கலக்கமும் தீரல, அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மடி ஃபுல்லா கனமா இருந்தா வலி ஃபுல்லா பயம் இருக்கதானே செய்யும். கோமதி பாண்டியன் சரவணனுக்கு ஆறவே இல்ல, எத்தனை பொய்ங்கிறதா அவங்க மைண்ட்ல வருது. கதிர் ராஜிய கூட்டிட்டு வர போயிருக்கான் அப்படின்னு மீனா உள்ளர வந்து கோமதி கிட்ட சொல்ல, கோமதி முறைக்கிறாங்க, ஏமா இவ்ளோ பெரிய விஷயத்த 2 பேரும் மறைச்சிட்டீங்கல்ல, ஆளாளுக்கு இப்படி ஒரு விஷயத்த குடும்பத்துல மறைச்சுக்கிட்டே இருந்தா என்னம்மா நியாயம் இது, குடும்பமா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா கேளுங்கன்னு பாக்குறாங்க கோமதி. மயிலக்கா ரொம்ப அழுதாங்க மாமா அப்படின்னு மீனா சங்கடமா சொல்ல, அதுக்குன்னு அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏமா இப்ப நாம எல்லாருமே அழறமே தெரியல அப்படின்னு கோமதி கேட்க, குடும்ப கஷ்டத்தால தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் அழுதாங்க. மயிலக்கா நம்ம வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்லா பழகிட்டாங்க, நல்லவங்களா இருக்காங்க, நம்ம வீட்டுல ஒருத்தவங்களா ஆயிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை ஏன் கெடுக்கணும்னு தான் நானும் ராஜியும் அமைதி ஆயிட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல, வெறுப்போட தலையை திருப்பிக்கிறாங்க சரவணனும் பாண்டியனும். அவ நம்ம வீட்டுல இருக்க எல்லாரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறா. ஏண்டி அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு இம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கோமதி கேட்க, மீனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. ஓ மருமகள்ங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுட்டீங்களா, ஏமா வேற என்னெல்லாமா தெரியும் அப்படின்னு கோமதி பழைய ஃபார்முக்கு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவ படிப்பு வயசு இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு கோமதி கேட்க, பதறி போற மீனா, ஐயோ அத்தை அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மீனா சொல்ல, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குற கோமதி, ஏமா தடவை ஸ்டேஷனுக்கு இழுத்து விட்டாங்கல்ல, அப்பவாவது சொல்லியிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு கோமதி ஆத்தாமையோட கேக்குறாங்க. அத்தை சொல்லக்கூடாதுன்னா இல்ல, ஆனா அது
அப்படின்னு மீனா தடுமாறிட்டு இருக்க. அம்மா விடுமா, அவளோட போய் தெரிய வரும்போது கூட நானும் இப்படிதான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல 3 பேரும் அவரை சங்கடமா பாக்குறாங்க. மனசுல ஒரு ஓரத்துல அவளுக்கு பாவம் பார்த்தேம்மா, அதே மாதிரிதான் மீனாவும் ராஜியும் அவளுக்கு பாவம் பார்த்திருப்பாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி வெறுப்போட பாக்குறாங்க. அவளும் இவங்க முன்னாடி நல்லா நடிச்சு அழுது ஏமாத்தி இருப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆனாலும் இப்படி ஒரு குடும்பம் இருக்குமாடா, ஐயோ தங்க வைக்கிற விலையில 80 பவுன் கொடுன்னா நாம எங்கடா போவோம் அப்படின்னு கோமதி பயந்து போய் பார்க்க பாண்டியனும் பாக்குறாரு. நாம ஏன் அத்தை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாம கொடுக்கவும் வேண்டாம், மயிலக்காவும் ராஜியும் வரட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்குவோம் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே பாக்கியம், ஐயோ எப்படியாவது மயில சொல்ல வச்சுடணுமே, 80 பவுன் நகையை இதுங்கிட்ட இருந்து புடுங்கிடணும் அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமுமா வெளியே நடப்பழகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. மயில இறங்கி அம்மா என்னம்மான்னு ஓடி வர அவங்க அப்பா ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. என்னம்மா அப்பா என்னென்னமோ சொல்றாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு மயில கேக்குறாங்க. இங்க பாரு மயிலு, உள்ளர கூப்பிட்டு நகை விஷயத்தை பத்தி கேட்பாங்க. 80 பவுன் தங்க நகையை போட்டுக்கிட்டு தான் நீ அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயில திக்குன்னு பாக்குறாங்க. அவங்க அப்பாவும் ஆமான்னு தலையாடுறாரு. இவ சொல்ற மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த வீட்டுல நடக்கவே இல்லைன்னு நீ சொல்லணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அது எப்படிமா சொல்ல முடியுங்கிறாங்க மயிலு. அடேங்கப்பா, இந்த விஷயத்துல தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி இல்ல 18 அடி பாயும் போல இருக்கு. அவங்க அப்பா உச்சி கொட்டிட்டு இருக்க, சொல்லணும் மயிலு, சொல்லித்தான் ஆகணும். இங்க பாரு, அப்படி சொன்னாதான் நாம உண்மை அவங்க பொய்ன்னு ஆகும், எல்லாமே நம்ம கைப்பிடிக்குள்ள இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் உன் புருஷனுக்கு ஒரு பெரிய கும்புடா ஒன்ன போட்டுட்டு நாம போய்கிட்டே இருக்க வேண்டி வரும் அப்படின்னு சிறகடிக்க ஆசையில ரோஹிணி கிருஷ்ண காட்டி பிளாக்மெயில் பண்ற மாதிரி இங்க தங்கமயிலுக்கு சரவணனை காட்டி காட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியம். மயிலு தவிப்போட பார்த்துட்டு இருக்க, அவனும் ஈஸியா விவாகரத்து வாங்கிக்கிட்டு வேறொருத்தியோட வாழுவான், சரிதானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஐயோ இல்லம்மான்னு பதறாங்க மயிலு. கடைசி வாய்ப்பு மயிலு, கெடுத்துறாத அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மயிலு, இப்ப நாம நகை விஷயத்துல மாட்டிக்கிட்டோன்னு வைய எங்களை தூக்கி உள்ளர வச்சிருவாங்க அப்படின்னு அடுத்த பிட்ட போடுறாரு மாணிக்கம். போர்ஜரி கேஸ் வேற போட்டுருவாங்கம்மா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அப்படியான்னு அம்மாவை பாக்குறாங்க மயிலு. அவங்களும் ஆமான்னு அழுகையோட தலையாடுறாங்க. ஆமா மயிலு, அதையும் தான் செய்வாங்க. உன் அப்பாவும் நானும் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சா, உன் வாழ்க்கை சரியாகணும்னு நினைச்சா அங்க சொல்ற மாதிரி சொல்லு, சொல்றியா மயிலு அப்படின்னு அவங்க அம்மா மயிலோட கைய புடிச்சிட்டு இருக்கிறதுனால மயிலு வழக்கமா பண்ற விரலால கிள்ற வேலையை இப்ப பண்ண முடியல. இப்போ அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அப்படியே திரும்புற மாணிக்கமும் பாக்கியமும் பார்த்துட்டு மயிலு அப்படின்னு சொல்ல மயில திரும்பி பாக்குறாங்க. கதிரும் ராஜியும் இறங்கி வர்றாங்க. பாக்கியம் ஏதோ பெரிய ஜமீன்தாரணி மாதிரி தென்னாவட்டா நிக்கிறாங்க. இறங்குற ராஜியும் கதிரும் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க. மாணிக்கம் தென்னாவட்டா முறைச்சுக்கிட்டு இருக்க, ச்சே நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு அடிமைங்களை விட நீங்க எல்லாம் கேவலன்ற மாதிரி பாக்கியம் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நிக்க மயில வழக்கம் போல விரலால கிள்ளிக்கிட்டு தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க. ராஜி மயில கண்ணீரோட முறைச்சுக்கிட்டு இருக்க. மயில தவிப்பா பாக்க, ராஜி நீ வா அப்படின்னு அவங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு கதிர். போகுது பாரு சில்லு வண்டுங்க ரெண்டும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம். பாண்டியன் ராஜியை ஒரு முறைச்சிட்டு இருக்க, வாமா வா உங்க 2 பேருக்கு இருக்குடி, வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேங்கிறாங்க கோமதி. ஐயோ ராஜி அப்படின்னு மீனா பாத்துட்டு இருக்க. சாரி அத்தை, அவங்களுக்கு நல்லதை பண்றதா நினைச்சு அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க, ஏய் மொத்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டியே, ஏண்டா கதிரு நீயும் வாயை மூடிட்டு இருந்துட்டல அப்படின்னு கோமதி கதிர்கிட்டையும் சீர்றாங்க. அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, அவங்க வந்துட்டாங்கிறாரு கதிரு. யாரு, மயிலா, வரட்டும் வச்சுக்கிறேன் அவள அப்படின்னு கோமதி ஏக பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் ஒரு மாதிரி கலக்கமாவே பார்த்துட்டு நிக்கிறாரு. போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு நினைக்கிற விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு அவர் ரொம்பவே சங்கடத்தோட நிக்கிறாரு. வெளியே மாணிக்கமும் பாக்கியமும் மயில தட்டி கொட்டி தங்க மயில முழு தகர மயிலா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வழியா கெஞ்சி புடிச்சு அவங்க அம்மா மயிலோட தலைய சம்மதம்னு அசைக்க வச்சிடுறாங்க. எல்லாரும் இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து நிக்க பாண்டியன் கோமதி சரவணன் அந்த குடும்பத்தை ரொம்ப அருவெறுப்பும் வெறுப்புமா பாத்துட்டு நிக்கிறாங்க. மீனா கொலவெறியோட பாத்துட்டு இருக்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா அத்தா குடும்பம் வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். மயிலு சரவணனை பாக்க சீனு திரும்பிக்கிறாரு. அவரு ஏதோ எக்ஸிபிஷனுக்கு கூட்டு வந்த மாதிரி, பாரு மயிலு பாரு
நம்ம போட்ட நகையெல்லாம் பாரு எப்படி கருத்து போய் கிடக்குன்னு அப்படின்னு பாக்கியம் வலைய விரிக்க ஆரம்பிக்க கையில கண்ணீரோட ஒரு பார்வை பார்த்துட்டு சரவணனை பார்க்க அடி பாவிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஆளுங்களை கூப்பிட்டு வெயிட் போட்டு பார்த்தாச்சு, தங்கம்மா கவரிங்கான்னு செக் பண்ணியும் பார்த்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி 80 பவுன் நகை இருக்கு, ஆனா அதுல 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க திமிரா உதட்ட சுழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியம். ஆனா உங்க அம்மா என்னடான்னா 80 பவுன் தங்கம் போட்டதா சொல்றாங்க, ஏன் மயிலு உங்க அம்மா சொல்றது உண்மையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க மயிலு பதில சொல்லாம பயத்தோட அந்த பக்கம் பாக்குறாங்க. ராஜு கிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்பிட்டு தான் அப்படின்னு மயில சொல்ல இவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தவங்க அதை கேட்டு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. 80 சவரன்ல 8 சவரன் மட்டும்தான் தங்கம், மீதி எல்லாம் கவரிங் தான், அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா, அதோட இந்த வீட்டுல என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க சேலைக்கு அந்த பக்கம் இருந்து ராஜியும் மீனாவும் இந்த பக்கம் வர்றாங்க. அத அப்படியே மயிலோட மனசுல படம் மாதிரி ஓடுது. சொல்லு மயிலு சொல்லு, நான் தங்க நகை போட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லு மயிலு அப்படின்னு பாக்கியம் மயிலோட தோல்ல கைய வச்சுக்கிட்டு நான் கவரிங் போட்டுட்டு போற அளவுக்கெல்லாம் வக்கில்லாத குடும்பத்துல இருந்தெல்லாம் வரலன்னு சொல்லு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க மயிலு தர்ம சங்கடத்தோட முழிச்சிட்டு இருக்க பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. மயிலு சொல்லு மயிலு, வாய் திறந்து சொல்லு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க அவங்க ஒன்னும் குழந்தை இல்லம்மா சொல்லுவாங்க, நீங்க அமைதியா இருங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நீயே சொல்லு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லு மயிலு, 80 பவுன் தங்க நகையோட நீ புகுந்த வீட்டுக்கு போனியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவங்க அம்மா பக்கம் திரும்ப அவங்க அம்மா கண்ணாலேயே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு உன் புருஷன் உனக்கு இல்லாம போயிடுவான், நாங்க ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க கண்களாலேயே மிரட்டுறாங்க. மயில் இப்படியே பார்த்துட்டு இருக்க 80 பவுன் தங்க நகையோடு தான் நீ புகுந்த வீட்டுக்கு போனியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமாங்க எல்லாமே தங்க நகை தான் அப்படின்னு மயில சொல்ல ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகுறது மீனாவும் ராஜியும் தான். அடுத்து சரவணன், பாண்டியன், கோமதி, கதிர்னு சொல்ல முடியாத அதிர்ச்சிக்கு போறாங்க. இதுல கூட பொய்யா, இதுக்கு இவ்ளோ ட்ரைனிங்கா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாக்கியத்துக்கு அப்பாடான்னு இருக்க நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க மீனா. பாத்தீங்களா மேடம் அப்படின்னு கேட்க ராஜி ஐயோ அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியா நிக்கிறாங்க. இதுல 8 பவுன் தங்கம் மட்டும்தான் இருக்கு, மத்ததெல்லாம் கவரிங்கால இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க மீதி நகையெல்லாம் எப்படி கவரிங்கா மாறுச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மயிலு கூசாம பொய் சொல்றாங்க. இவ்ளோ பொய்யெல்லாம் சொல்ல முடியுமான்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. ஏய் கூசாம பொய் சொல்லாதடி அப்படின்னு கோமதி சொல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லலங்கிறாங்க மயிலு. ஏய் அப்படின்னு கோமதி வேகமா போக பாக்கியம் பட்டார்னு புடிச்சு தடுத்துடுறாங்க. மக ஆமான்னு சொன்னதுல பாக்கியத்துக்கு பயங்கர பலம் வந்திருக்கு. கோமதியை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஏய் என்ன இதென்ன உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா, சும்மா அப்படியே எகிரிட்டு வர அப்படின்னு கத்துறவங்க. பாத்தீங்களா மேடம் உங்க முன்னாடியே ஏய் ஓய்னு பேசுறவங்க வீட்டுல என் பொண்ணை எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னு அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்னு கோமதி சங்கடத்தோட நிக்கிறாங்க. மேடம் பேசின கதையெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாங்க மேடம், முதல்ல நகைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க மேடம் இவங்கள்ட்ட அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. தள்ளுங்க என்ன பாக்கியத்தை நகர்த்தி விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க மீனா. அக்கா என்னைய பாருங்க அப்படின்னு சொல்ல மயிலு விரலால கிள்ளிக்கிட்டு முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வேற பக்கம் தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா உண்மையை சொல்லுங்க அக்கா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு படபடன்னு கண்ண அடிச்சிட்டு பாவியா பாக்குறாங்க. டா இப்ப எதுக்கு நீ பாஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற, எது பேசுறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் அம்மா பேசட்டும், நீ போ முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னு பாக்கியம் சொல்ல. அக்கா உங்க நகை முழுக்க தங்க நகையா அப்படின்னு மீனா கேட்க. ஆமா மீனா தங்க நகை தான் அப்படின்னு கொஞ்சம் கூட கூசாம மயில தைரியமா எங்கேயா பார்த்துட்டு சொல்ல. ஐயோ சாமின்னு மீனா வாயில கையே வச்சிடுறாங்க. உடனே ராஜியும் வேகமா வந்து அக்கா எதுக்குக்கா நீங்க இப்படி ஆயிட்டீங்க, தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு மொட்டை மாடியில என்ன நடந்தது, நாம என்ன பேசணும்னு எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்க. என்ன நடந்துச்சு ராஜி, நம்ம என்ன பேசணும், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேங்கிறாங்க மயிலு. அட சாமி அப்படின்னு மீனாவும் ராஜியும் அதிர்ச்சியா பாக்க மாணிக்கம் பெருமையா பாக்குறாரு. கேட்டுக்கங்கடி என் பொண்ணு நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான்னு பாக்குறாங்க பாக்கியம். நானும் ராஜியும் தாலி பிரிச்சு கோத்த அன்னைக்கு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோமே, அப்ப நீங்க உங்க அப்பா உங்க அம்மா 3 பேரும் பேசுனீங்களே அத நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க. ஐயோ இவ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கா, இது எங்கேயாவது உளறிட போகுதுன்னு அவங்க அம்மா பயத்தோட பாக்குறாங்க. மீனா நீ என்ன சொல்றன்னு புரியல மீனா அப்படின்னு மயில சொல்ல. போதுமாடி வாங்கினது போங்கடி அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். அக்கா அக்கா நான் சத்தியமா உங்களை பத்தி இப்படி நினைக்கல, எதுக்குக்கா இப்படி பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போறீங்க அப்படின்னு ராஜி கேட்க. நான் எந்த பொய்யும் சொல்லல அப்படின்னு மயில வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு போய் நாங்க பாவம் பார்த்தோம் பாருங்க அப்படிங்கிற ராஜி மீனா கிட்ட திரும்பி. அக்கா
நாம அன்னைக்கே சொல்லியிருக்கணும் எல்லார்கிட்டையும் இதை பத்தி அப்படின்னு சொல்ல காலம் கடந்து ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க மீனா. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீயும் மீனாவும் இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ராஜி அப்படின்னு மயிலு சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரெண்டு பேரும். மயில் அவங்க அம்மா பேச்ச கேட்டு கிரைம் ரேட்டை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏ ராஜி, அன்னைக்கு மொட்டை மாடியில நம்ம வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தோம், அப்ப அந்த வீடியோல இவங்க பேசுனதும் இருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்க மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயையோ அப்படின்னு அவங்க பயத்தோட பார்க்க பாக்கியமும் பயந்து போய் பாக்குறாங்க. ஐயையோ அப்படின்னு அவங்க பதறி போய் மாணிக்கத்தை பார்க்க அவரும் கொஞ்சம் பதட்டமா பாக்குறாரு. ராஜியை பார்த்து சொல்லு ராஜி, வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா கேட்க ராஜியும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாக்கா ஆமா நாம வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ராஜி சொல்ல ஆமாங்கிறாங்க மீனாவும். அதுல நீங்க உங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் பேசினதும் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை மட்டும் இப்ப போட்டு காமிச்சோன்னு வைங்க, மொத்த குடும்பமும் இப்ப கம்பி என்ன வேண்டியதா இருக்குங்கிறாங்க ராஜி. என்ன இந்த சில்லுவண்டுங்க இப்படி சொல்லிட்டு இருக்கு, இது என்ன நம்புறதா இல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்கியமும் மாணிக்கமும் பாக்குறாங்க. அம்மா அப்படின்னு மயிலு பயத்தோட அவங்க அம்மா கைய பிடிக்க மீனா அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கு இதோ இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க. என்னம்மா இப்படி மிரட்டுறீங்க, இங்க பாருங்க மேடம்னு பாக்கியம் ஆரம்பிக்க மிரட்டலங்க, நீங்க பண்ணுன எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. இதுங்களுக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்குது. ஏங்க நீங்களும் இவங்களும் அன்னைக்கு எப்படி எல்லாம் எங்க கிட்ட பேசுனீங்க, ஐயோ நீங்க தான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சினீங்களே, இப்ப வந்து எதுவுமே நடக்காத மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஏங்க பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை இருக்க எந்த ஒரு அம்மாவாவது இப்படி பண்ணுவாங்களா, எதுக்குங்க இம்புட்டு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ராஜு கேட்க பாக்கியம் எரிச்சலா பார்த்துட்டு இங்க பாரு பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்து பேச அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்க. ஐயோ கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிற மீனா. அக்கா எங்களை பாருங்க, உங்க ஒரு ஆளுக்காக தான் நானும் ராஜி இத்தனை நாளா இந்த உண்மையை வீட்டுல மறைச்சுக்கிட்டு இருந்தோம், உங்க மேல அம்பிட்டு அக்கறையா பாசமா இருந்தோம், அதுக்கு நீங்க காட்டுற கைமாறு இதுதானா அப்படின்னு மீனா கேட்க இல்ல இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. அத்தையும் மாமா உங்களை தங்க சொந்த பொண்ணுக்கு மேல பாத்தாங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல மயிலு உடனே கோமதியையும் பாண்டியனையும் பார்க்க அவங்க ரெண்டு பேரும் வெறுப்பா தலையை திருப்பிக்கிறாங்க. அவங்களையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற மீனா. சரவண மாமா அவரோட மனசை நல்லா குத்தி கிழிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க மயில ஏக்கமா சரவணனை பார்த்து ஏங்கன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இதுக்கு மேல கோர்ட்ல என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல, இவ்வளவு செஞ்சிட்டீங்க, இதுவும் உங்களுக்கு பத்தலையாக்கா, மேல மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி பொய் சொல்லி பழிய தூக்கி போட்டு இந்த குடும்பத்தையே இல்லைன்னு ஆக்கணும்னு பாக்குறீங்க இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல மீனான்னு மயில சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் எச்சரிக்கையா மயில பாக்குறாங்க. அக்கா எங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், நீங்க 80 பவுன் தங்கத்தோட தான் வந்தீங்களா இந்த வீட்டுக்கு அப்படின்னு ராஜு கேட்க அழுதுகிட்டே நிக்கிறாங்க மயிலு. சரி எங்களை கூட விடுங்க, சரவணன் மாமா அங்க நிக்கிறாரு, அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ராஜு சொல்ல மயில உடனே சரவணனை பாக்குறாங்க. சரவணன் வெறுப்போட வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. மயிலு ரொம்ப உடஞ்சு போய் மா அப்படின்னு ஆப்பிச்சக்கவரை மாதிரி அழ. மயிலு இங்க பாரு மயிலு, இவளுங்க என்னென்னமோ பேசி உன் மனசை கலைக்க பாக்குறாளுங்க, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நீ மயங்கிடாத மயிலு, வேணாம் மயிலு அமைதியா இருங்கிறாங்க உங்க அம்மா. பாக்கியம் ஒரு பக்கம் வேணாம் மயிலுன்னு பதறிக்கிட்டு இருக்க. அக்கா நீங்க இப்ப சொல்லுங்க அக்கா, மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் நிஜம்னா நீங்க இப்ப உண்மையை சொல்லுங்கன்னு ஒரு கொக்கிய போடுறாங்க ராஜி. கதறி அழுதுகிட்டே சரவணனை பாக்குறாங்க. அடி பாவி சொல்லி தொலையண்டிங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. மயிலு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வாயை திறக்க போக எம்மா தகர மயிலு, இந்த தங்க விஷயத்திலேயாவது உண்மையை சொல்லுன்னு நாமளே எதிர்பார்த்துட்டு இருக்க. சட்டுன்னு தொடரும்னு போட்டுட்டாங்கங்க. வேற வழி நாளைக்கு வரல நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாங்க. இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள், பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்களை நாளைக்கு சொல்றேன், ஏன்னா நாளைக்கும் சீரியல் இருக்குங்க.